புயல் மற்றும் மழை காலங்கள்ல ரமணனை எதிர்பார்த்த மாதிரி கொடிய கொரோனா காலத்துல பீலா வெங்கடேஷனுடைய அப்டேட்டுக்காக தான் தமிழகமே காத்து கிடக்கும். தமிழக அரசின் முன்னாள் சுகாதாரத்துறை செயலராக பதவி வகித்த IAS அதிகாரி பீலா வெங்கடேஷன் மரணம் அடைஞ்சிருக்காங்க. மூளை கட்டி பிரச்சனையால சில மாதங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்த நிலையில அவரது உயிர் பிரிஞ்சிருக்கு. உலகமே கொரோனாவால முடங்கி கிடந்த சமயத்துல தமிழகத்துல கொரோனா எதிர்ப்பு போராட்டத்தில் தமிழக அரசின் சுகாதாரத்துறை செயலராக இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டவர்தான் பீலா வெங்கடேஷன். அப்போது அவரது பெயர் பீலா ராஜேஷாக இருந்தது. கேரளாவில் 17 பேர் கொண்ட பெண்கள் டீம் ஒன்றுதான் அப்போது சுகாதாரத்துறை அமைச்சர் கே சைலஜா தலைமையில் கொரோனாவிற்கு எதிராக போராடியது. அப்படி தமிழகத்தில் ஒரு பெண் IAS அதிகாரி என்றால் அது பீலா வெங்கடேஷன் தான். கொரோனாவிற்கு எதிராக களமிறங்கி முக்கியமான ஆக்கப்பூர்வமான பணிகளை செய்தார். ஒவ்வொரு நாளும் செய்தியாளர்களை சந்தித்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் குணமடைந்தவர்களின் விவரங்களை துல்லியமாக கொடுத்தார். என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பற்றியும் விவரமாக மக்களுக்கு எடுத்து உரைத்தவர்தான் பீலா வெங்கடேஷன். இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழகத்தில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவின் இறப்பு குறித்து பல சந்தேகங்கள் நிலவிய நேரத்தில் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை தீவிரமாக நடந்து வந்தது. முன்னாள் நீதிபதி ஆறுமுகசாமி ஆணையம் மிக தீவிரமாக விசாரணை நடத்தி வந்தது. அப்போது சுகாதாரத்துறை செயலராக இருந்தவர் IAS அதிகாரி ராதாகிருஷ்ணன். அவரிடம் விசாரணை நடந்தது. ராதாகிருஷ்ணன் தொடக்கத்தில் மிகவும் நிதானமாக ஜெயலலிதா மரணம் குறித்து பேசி வந்தார். ஆனால் போக போக ராதாகிருஷ்ணன் அவர்கள் கொடுத்த பேட்டிகள் சில அதிமுக தரப்பிற்கு சிக்கலை கொடுத்தது. மிக முக்கியமாக அவர் ஆறுமுகசாமி ஆணையத்தில் கொடுத்த சில வாக்குமூலம் அரசுக்கு சிக்கலை கொடுத்தது. இதனால் உடனே 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் ராதாகிருஷ்ணன் சுகாதாரத்துறை செயலர் பதவியிலிருந்து டிரான்ஸ்பர் செய்யப்பட்டு போக்குவரத்து துறை செயலராக பதவிக்கு மாற்றப்பட்டார். வாய்ப்புகள் சில முறைதான் வரும், அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்படி ஒரு வாய்ப்பு தான் பீலா ராஜேஷ் அலுவலக கதவை தட்டியது. அப்போது IAS அதிகாரி பீலா ராஜேஷ் இந்திய மருத்துவ மற்றும் ஹோமியோபதி துறையின் தமிழக கமிஷனராக இருந்தார். மருத்துவரான இவரை உடனடியாக தமிழக அரசு சுகாதாரத்துறை செயலராக நியமித்தது. 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 17ஆம் தேதி சுகாதாரத்துறை செயலராக மாறிய இவர் அதன் பிறகு மிக சிறப்பாக செயல்பட தொடங்கினார். இவர் சுகாதாரத்துறை செயலராக பதவியேற்ற நேரத்தில் இருந்தே இவருக்கு நிறைய அரசியல் அழுத்தமும் இருந்தது. தனக்கு கொடுக்கப்பட்ட அழுத்தங்களை எல்லாம் பீலா ராஜேஷ் திறமையாக எதிர்கொண்டார். அரசியல் சிக்கல் எதுவும் தன்னுடைய கொரோனா பணிகளை பாதிக்காத வகையில் பீலா ராஜேஷ் செயல்பட்டார். கொரோனாவுக்கு எதிரான பணிகளை முன்னின்று நடத்தினார். அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சருக்கு ஆலோசனைகளை வழங்குவது, ஐடியாக்கள் கொடுப்பது, திட்டங்களை வகுத்து கொடுப்பது, சரியான புள்ளி விவரங்களை கொடுப்பது என அனைத்து விஷயங்களையும் பீலா ராஜேஷ் செய்தார். அப்போதைய முதல்வர் பழனிசாமி, சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் ஆகியோரின் குட் புக்கிலும் இவர் இருந்தார். அவர்கள் இருவர் இடையே ஒரு இணைப்பு பாலம் போலவே இவர் செயல்பட்டார். இவர் 1997ஆம் ஆண்டு தமிழக IAS பேட்சை சேர்ந்தவர். சென்னை மெட்ராஸ் மெடிக்கல் கல்லூரியில் தான் இவர் மருத்துவம் படித்தார். மருத்துவம் படித்துவிட்டு அதன் பின்பு IAS அதிகாரியானார். அப்போதிலிருந்து இவர் மருத்துவம் தொடர்பான தமிழக துறைகளில் பணியாற்றி உள்ளார். தமிழக அரசியல்வாதிகள் பலரிடமும் குட் மார்க் வாங்கியவர். கேரளாவில் நிஃபா வைரஸ் வந்த நேரத்தில் இவர் தமிழக அரசுக்கு முக்கிய அறிவுரைகளை எல்லாம் வழங்கியிருக்கிறார். அவர் மீது அப்போதைய தமிழக அரசு பெரிய நம்பிக்கை வைத்திருந்தது. கோட்டையில் இருக்கும் அதிகாரிகள் பலர் இவரை முக்கியமான நபராகவே கருதியிருக்கிறார்கள். ஏற்கனவே இவர் தமிழக தலைமை செயலகத்தில் பணியாற்றியும் இருக்கிறார். அப்போதே ஆட்சி அதிகாரத்தில் முக்கிய ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அதனால் எப்படியும் இவர் கொரோனா எதிர்ப்பு போரை சிறப்பாக கையாள்வார், பெரிய அளவில் இவர் சொதப்ப வாய்ப்பில்லை என்று சொல்லித்தான் இவரை அப்போது நியமித்தார்கள். மிக முக்கியமாக இதற்கு முன்பு இருந்த சில IAS அதிகாரிகள் போல சர்ச்சையில் இவர் சிக்கியது கிடையாது. பெரியதாக அரசியல் செய்தது இல்லை. பல IAS அதிகாரிகளும் சர்ச்சையில் சிக்கி இருந்தனர். ஆனால் இவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. பெரியதாக இவர் அரசியல் செய்தது இல்லை. அரசியல் சார்பு இன்றி இவர் செயல்பட்டு வந்தார். இதனால் திமுக அதிமுக என்று யாருக்கும் இவர் பகையாளி கிடையாது. 2 தரப்பும் ஆட்சி செய்த போதும் அவர்களுக்கு நெருக்கமாக இருந்து பணிகளை செய்துள்ளார். தமிழகத்தின் பல்வேறு துறைகளிலும் இவர் பணியாற்றியிருக்கிறார். முதல்வரின் தனிப்பட்ட CM செல்லில் பணியாற்றி உள்ளார். செங்கல்பட்டு துணை ஆட்சியராக இருந்திருக்கிறார். மீன்வளத்துறையின் திட்ட இயக்குநராக இருந்துள்ளார். சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறையின் செயலாளராக இருந்திருக்கிறார். கொரோனா சமயத்தில் தமிழகம் பல நேரத்தில் பின்னடைவை சந்தித்த போதும் கூட அதிர்ச்சியை முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் மிக பொறுமையாக பீலா ராஜேஷ் பேட்டிகளை கொடுத்தார். அவர் கட்டி வந்த சேலைகளுக்காகவே பல பெண்கள் அவரது பேட்டியை பார்த்தனர். சாயங்காலம் 6 மணி என்றால் சுகாதாரத்துறை செயலாளர் பீலா ராஜேஷ் செய்தியாளர்களை சந்திப்பார். இதனால் அவரது முகம் அனைவருக்கும் பரிச்சயமானது. என்ன சொல்ல வேண்டுமோ அந்த உரிய தகவலை மட்டும் பதட்டமோ பரபரப்போ இல்லாமல் தெளிவாக விளக்குவதுதான் அவரது ஸ்பெஷாலிட்டி. குறிப்பாக மக்களுக்கு எந்தவித டென்ஷனையும் உருவாக்காமல் அவர் பதில் சொல்வார்.
அவரை பார்த்து ஒரு சிறுமி கூட அந்த நேரத்தில் அவரை போலவே உடை அணிந்து அவரை போலவே பேசியதும் கூட வைரலானது. Subscribe to One India and never miss an update.